அதிகாலைக்கு சொல்வாய் வெல்கம் வெல்கம், இளஞ்சோலையை காண்பாய் சொர்க்கம் சொர்க்கம், தீநீருக்கு வேதம் வேகம் வேகம், தடை கோடி வந்தாலும் சீரும் சீரும், ஐஸ்வர்யா ராயாய் மாற ஹெல்த்தோடு பியூட்டி சேர, ஜாகிங் வாக்கிங் தேவை டெய்லி, அடியே வெட்கம் விடடி. பாரு காஷ்மீரி கண்ணி ரோஜா, ஃபாலோ மீ சார் சிங்காரி பியூட்டி மஜா. மச்சி பாரு காஷ்மீரி கண்ணி ரோஜா, ஃபாலோ மீ சார் சிங்காரி பியூட்டி மஜா. அதிகாலைக்கு சொல்வாய் வெல்கம் வெல்கம், இளஞ்சோலையை காண்பாய் சொர்க்கம் சொர்க்கம், நெஞ்சுக்கு வேதம் வேகம் வேகம், தடை கோடி வந்தாலும் சேரும் சேரும். சிரித்தேதான் வாழ்வது ஆல் எஃபெக்ட், சொன்னேன் நான் கேட்டுக்கு சீக்கிரட், வேர்வைதான் ஹெல்த்துக்கு ஃபார்மேட், டென்ஷன் தான் ரிலாக்ஸ் ஆக, சக்சஸ் தான் லைஃபே ஆக, கட்டான உடல் என்றும் தேவை, மலராய் ரசிப்பாய் வாழ்வை. லுக் பியூட்டி லுக் இது கோடம்பாக்கம் சிக்கு, லுக் சூப்பர் லுக் இவ ஹாலிவுட் டக்கு. லுக் பியூட்டி லுக் இது கோடம்பாக்கம் சிக்கு, லுக் சூப்பர் லுக் இவ ஹாலிவுட் டக்கு. டீனேஜே மனிதனுக்கு ரசட், சிரித்தேதான் வாழ்வது ஆல் எஃபெக்ட், சொன்னேன் நான் கேட்டுக்கு சீக்கிரட், வேர்வைதான் ஹெல்த்துக்கு ஃபார்மேட். உனக்காகவே நிற்குமா காலம் காலம், உழைப்பே உண்மையில் உன் வீரம் வீரம், இதுதானே வாழ்க்கையின் சாரம் சாரம், உணர்ந்தாலே சேர்ந்திடும் நேரம் நேரம், மானைப்போல் துள்ளணும்னா மீனைப்போல் நீந்தணும்னா, ஸ்விம்மிங்கு ஒன்றை போதும் கொடியே, கொலஸ்ட்ரால் கரையும் சூப்பர் ஃபிகர் பாரு, சொல்லுற பாடம் அத கேட்டா ரொம்ப ஜோரு. தேகோ பாய் தேகோ சூப்பர் ஃபிகர் பாரு, சொல்லுற பாடம் அத கேட்டா ரொம்ப ஜோரு. உனக்காகவே நிற்குமா காலம் காலம், உழைப்பே உண்மையில் உன் வீரம் வீரம், இதுதானே வாழ்க்கையின் சாரம் சாரம், உணர்ந்தாலே சேர்ந்திடும் நேரம் நேரம். என்ன தர்மராஜ் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார்.
ஆண்டவன் புண்ணியத்துல இப்ப சென்ட்ரல் மினிஸ்டர் வேற ஆயிட்டேன். இனி உங்க காட்டுல மழைதான், நிறைய பணம் சம்பாதிக்கலாம். பணமா? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. என்னோட கோடிக்கணக்கான சொத்துக்கு அவதான் வாரிசு. அப்படி இருக்கிறப்ப மக்களை ஏமாத்தி பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சொல்லுங்க? அப்படி எல்லாம் சம்பாதிக்கிறது எனக்கு பிடிக்காது. நான் ஷாப்பிங் போயிட்டு வரேன். ஒரு நிமிஷம். ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. செக்யூரிட்டி அவ கூட போயிட்டு வாங்க. தர்மராஜ் சார் வச்சிடுறேன். कौन है? मजीद कौन? नो कमिश्नर, என் பொண்ணு எங்க இருக்கான்னு 1 hourல எனக்கு தெரிஞ்சாகணும். எஸ், within 1 hour I should know about my daughter. हेलो। घबराओ मत मिनिस्टर, मैं मजीद खान बोल रहा हूँ, जाकिस्तान का मजीद खान. इन पेर केटा आपका इंडियन गवर्नमेंट அப்படியே ஷேக் ஆயிடும். இப்ப புரிஞ்சுதா நான் யார் பேசுறேன்னு? உன் பொண்ணை நான் தான் கிட்னாப் பண்ணிருக்கேன். நோ நோ மஜித் கான், என் பொண்ணை நீ ஒண்ணும் பண்ணாத. உன்னை கெஞ்சி கேக்குறேன். உங்க கஸ்டடியில இருக்கிற என்னோட ஆளுங்க 4 பேரையும் 24 மணி நேரத்துக்கு உள்ளே நீங்க ரிலீஸ் பண்ணலே, நீ உயிரை வச்சிருக்கிற உன்னோட ஒரே பொண்ணை துண்டு துண்டா வெட்டி உன் வீட்டு வாசல்ல போடுவேன். याद रखो मिनिस्टर, सिर्फ 24 घंटे. नो मजिद खान, प्लीज. आइए मिनिस्टर साहब. ये किसने किया साहब? சார், என் பொண்ணை கடத்திட்டு போனது ஜாகிஸ்தான் நாட்டு தீவிரவாதிகளோட தலைவன் மாஜித் கான். You mean terrorist leader Majid Khan? He is very dangerous साहब. Try to understand me. அவன் கேட்ட மாதிரி உங்க கஸ்டடியில இருக்கிற அவனோட 4 ஆளுங்களை ரிலீஸ் பண்ணி நீங்க தான் என் பொண்ணை காப்பாத்தணும். ये कैसे हो सकता है साहब? That is impossible. साहब, Yes. पीएम साहब लाइन में है. जी साहब. हाँ जी जी हाँ. ओके सर. What nonsense is this? No, this is sense. நீங்க செய்யறதா nonsense. Yes. கொஞ்சம் கூட மனுஷத்தன்மை ஈவு இறக்கம் இல்லாம எவ்வளவோ அப்பாவிகளை கொலை செஞ்ச இவங்கள மிருகத்தனமா கொடூரமா பச்சை குழந்தைங்களை கூட பார்க்காம பாம்பு வச்சு கொன்ன இந்த அயோக்கியங்களை புனிதமான நம்ம பாரத நாட்டை அடியோட அழிச்சு என் தாயால பாரத மாதாவை துண்டு துண்டா வெட்டணும்னு நினைக்கிற இந்த துரோகிங்களை ஆஃப்டர் ஆல் ஒரு மினிஸ்டரோட பொண்ணுக்காக விடுறது எந்த விதத்துல நியாயம்? ஆஃப்டர் ஆல் ஒரு மினிஸ்டரா? எஸ். இந்த மண்ணுக்காக எத்தனையோ தலைவருங்க அவங்க உயிரை கூட பொருட்படுத்தாம தியாகம் பண்ணதுக்கான பலன் தான் இந்த கிரேட் இந்தியா.
அப்பேற்பட்டவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும் போது நீங்க ஆஃப்டர் ஆல் ஒரு மினிஸ்டர். மிஸ்டர், உங்க மிரட்டலுக்கு பயப்படுறதுக்கு நான் உங்க கீழே வேலை செய்யற வேலைக்காரன் இல்ல, கமாண்டர். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், என்ன கேள்வி கேட்கிற ரைட்ஸ் உங்களுக்கு இல்ல. சூர்யா, माफ कीजिए सर. सर, ये 4 टेररिस्ट को पकड़ने के लिए हमारे 40 सिपाही मर गए सर. இவங்களை பிடிக்கிற முயற்சியில 40 சிப்பாய்ங்க அவங்க உயிரை இழந்துட்டாங்க. मेरे दोस्त, मेरे भाइयों, எல்லாரையும் அணியா பண்ணிட்டாங்க. செத்து போன அந்த சிப்பாய்ங்க திரும்ப வந்து எங்க தியாகத்துக்கு பலன் என்னன்னு கேள்வி கேட்டா பதில் உங்ககிட்ட இருக்கா? सूर्या, तो क्या उस लड़की को ऐसे ही छोड़ देंगे? नहीं सर, उस बहन को छुड़वाना हमारा कर्तव्य है, लेकिन यह तरीका सही नहीं है. प्लीज सर, मुझे एक मौका दीजिए. उन शैतानों से अकेला लड़कर उस बहन को छुड़ा कर लाऊंगा. प्लीज सर, सर प्लीज गिव मी 24 hours time sir. प्लीज सर, प्लीज. ओके, थैंक यू सर. Honorable Minister, 24 மணி நேரத்துக்குள்ள உங்க பொண்ணை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். माजिद खान से खबर आया, बहुत होशियार से रहना. हाँ. कमीनों के बच्चों, माजिद खान कहाँ है? उस लड़की को किधर छुपाए? बोलो बोलो. माजिद खान लड़की के साथ जंगल में है.
चाहे जीता हूँ, चाहे मरता हूँ, चाहे जीता हूँ। मत सोच मेरा अंजाम, मत सोच मेरा अंजाम, ऐसा की रात गुजरने वाली। Take them. उतरो, उतरो कमीने। चल बे, चल बे साले। Well done, my boy. Well done. Thank you, sir. मुन्ना அப்பா குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ரசூல் பாய். வாங்க வாங்க. என் பையன் எப்படி படிக்கிறான் சார்? அவனுக்கு என்ன, எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் தான். முன்னா நீ கிளாஸுக்கு போ. சார், ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னால ஒரு பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் பின்னால ஒரு ஆசிரியர் இருப்பார். இந்த குழந்தைங்க சார்பா நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன். எதுக்கு? குழந்தைங்களை எல்கேஜில சேர்க்கறதுக்கு பெத்தவங்க கிட்ட டொனேஷன் கேட்டு கஷ்டப்படுத்துற இந்த காலத்துல ₹1 கூட டொனேஷன் வாங்காம, ஒரு பைசா கூட ஃபீஸ் கட்ட சொல்லாம நீங்க இந்த ஸ்கூலை நடத்துறீங்க. ரசூல் பாய், இது எங்க அப்பா ஒரு லட்சியத்தோட ஆரம்பிச்ச ஸ்கூல். இதுல படிக்கிற பசங்க எல்லாம் பெரியவங்களாகி இந்த நாட்டுக்கு பயன் பண்ணுங்கிறது தான் அவருடைய லட்சியம். அவரோட லட்சியத்தை நீங்க 25 வருஷமா காப்பாத்திக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஸ்கூல் கோல்டன் ஜூப்ளி ஃபங்க்ஷன் எப்ப சார்? அக்டோபர் 2. அன்னைக்கு உங்க ஸ்கூலை பத்தி எங்க பத்திரிகையில ஒரு ஆர்டிகல் எழுதலான்னு இருக்கேன். அதுக்கு உங்க இன்டர்வியூ வேணும். கண்டிப்பா வாங்க. அண்ணா சொல்லு. நான் மாறி பேசுறேன்.
அந்த புது எஸ்ஐ எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாண்ணா. என்ன பத்தி சொன்னியா? சொன்னேன்னா, கடந்த 15 வருஷமா இந்த தொகுதியில நீங்க எம்பியா இருக்கிறீங்க. உங்களை பகச்சுக்கிட்டவன் இது வரைக்கும் இந்த சிட்டில இல்ல. தேவையில்லாம அவர்கிட்ட மோதாதன்னு சொன்னேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான்? என்ன நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு என் மயிரை கூட புடுங்க முடியாதுன்னு சொல்லிட்டான்னா. என்னங்கடா ஸ்ரீலங்கா கிட்ட கேவலமா தோத்து போன இந்தியன் கிரிக்கெட் டீம் மாதிரி மூணு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம வழியில குறுக்க வர அந்த எஸ்ஐய போகும்பொழுது அவனை மடக்கி கொலை பண்ண சொல்றீங்களா? இதுதான் ஓவர் ஆக்டிங்ன்றது. நான் பேசுற சமயத்துல குறுக்க பேசக்கூடாதுன்னு தெரியும்ல. ஏன்றா ஃபீல் பண்றியா? எங்க கொஞ்சம் கை நீட்டு. இப்ப சூப்பர். நீங்க அடிக்கவே இல்ல, சும்மா சொன்ன. நான் அடிக்கலங்கிறப்போ நீ சும்மாங்கிறப்போ இந்த பணம் மட்டும் உனக்கு எதுக்கு? தேங்க்ஸ் அண்ணா. ஏன்றா சப்ளை சூப்பராஜ், அசல் ஏன் ஜெராக்ஸ் காப்பி மாதிரியே இருக்கு. ஏன்றாச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணு இல்லைன்னா, ஒரு வேளை நீ செத்துட்டீன்னா உன் சீட்டு காலி ஆயிடுச்சுன்னா அதை எனக்கு கொடுத்துருவாங்கல்ல, அதனால தான் இதை கட்டப்பு. ஆஹா, ஏன் தருவாங்க? என்னன்னா சேம் கலர், சேம் ஃபிகர், சேம் பார்ட்டில இருக்கும். கெட்டப் விஷயத்துலயும் சேமா வந்தா சூப்பரா இருக்கும்ல, அதனால தான் உன்னைய ஃபாலோ பண்றேன். ஓவரா இருக்குடா. எதுனா? மீச. ஏய் கை தாடு வாழ மாட்டேன், அடுத்தபடி வாழ மாட்டேன். இன்னும் ஏதோ ஒண்ணு அதிகமா இருக்குல்ல? கொஞ்சம் சோறு இருந்தா தம்மா, நீர் மோர் இருந்தா தம்மா. அம்மா 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 போடுவாடுங்க அம்மா. இது ஒரு ரேஞ்ச். இப்ப ஃபாலோ மீ. டேய் கோவிந்தராஜே, பாத்துக்கிறேன்டா. எனக்கு நேரம் வரும்ல, அப்ப வைக்கிற வேட்டு. எங்க இவ்வளவு தூரம்? ஒண்ணு இல்ல ராசா, கொஞ்சம் மனம் விட்டு பேசிட்டு போலாம் தான் வந்தேன். இப்போ புருஷன் முண்டாடி கடையில சண்டை வரலாம், அப்பம் புள்ளி கடையிலயும் சண்டை வரலாம். ஆனா போலீஸ் ஆபீசருக்கும் பொலிட்டிக்கல் லீடருக்கு இடையில எப்பவும் டிஃபரன்ஸ் இருக்க கூடாது ராசா. டீலிங்ஸ் இருக்கணுமா? இதுதான்டா போலீஸ்ங்கிறது. சும்மா ஒரு கோடு போட்டம் கப்பல் பிடிச்ச ரோட போட்டார் பாத்தியா? டேய் நிறுத்துறா நாயே. நான் இந்த காக்கி யூனிஃபார்ம் போட்டது உன்ன மாதிரி கேவலமான அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மாமா வேலை பார்க்கறதுக்கு இல்லடா, நியாயத்தையும் தர்மத்தையும் காப்பாத்துறதுக்கு. தங்க பதக்க சிவாஜில இருந்து போலீஸ் ஸ்டோரி சாய்குமார் வரைக்கும் இதே டைலாக் தான் சொல்லிட்டு இருக்காங்க. நியாய தர்மம் நியாய தர்மம்னு. ஏண்டாயே நீயே சொல்லு, இது உனக்கு நியாயமா இருக்கா? எஸ்ஐ, அண்ணன் சொல்றத ஒழுங்கா கேட்டுக்க, இல்லாட்டி சமாதி கட்டிடுவாரு. நான் எவனுக்கும் பயப்படுறவன் இல்லடா, டியூட்டில சின்சியரா இருக்கிறவன். எனக்கு சென்டிமெண்ட்ங்கிற பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் மேரேஜ் பண்ணிக்கல. அண்ணா ரொம்ப பேசுறான். இதை எதிர்பார்த்து தான் நானே பர்சனலா வந்தேன். போடு தள்ளு. செத்த அழக்கூட ஆள் இல்லாத அனாத பையன் நீ இதுவரைக்கும் இருந்ததே அதிகம். எக்ஸ்பிரஷன் ஓவரா இருக்கு. வா. அங்க மட செஞ்சமோ இல்லையோ, இங்க அதுக்குள்ள ரெடி. வேற வழி நைனா, தப்பு செஞ்சவன் கோயிலுக்கு போய் உண்டியல்ல காசை போட்டு கடவுளை காப்பாத்துன்னு சொல்லுவான். ஐயோ வேண்டாம் மேடம். ஏய் மிஸ்டர், ஏய் ஒனதா என்னது சொல்ற? அது ஒண்ணும் இல்லைங்க, கனவு கண்டுகிட்டு இருந்தேன். கனவா? என்ன அது? வேண்டாம் மேடம், சொன்னா நீங்க என்ன சஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க. சொல்லல, சஸ்பெண்ட் பண்ணுவேன். சொல்லு. கனவுல நீங்க என் பக்கத்துல வந்து அப்படியே என்ன கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. நான் உங்க ஜாக்கெட் பட்டன்ஸ் அவுத்துக்கிட்டு இருந்தேன். என்னாச்சு? என்ன ஆச்சு? நீங்க தேவையில்லாம வந்து என் கனவை டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. கனவு கலைஞ்சு போச்சு. போனது கனவு இல்ல, உன் வேலை. டாடி டாடி. என்னமா
கூப்பிட்டியா? இவரை வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணுங்க. ஓகே, டிஸ்மிஸ். சார், உடனே உங்க மாப்பிள்ளைய அப்பாயிண்ட் பண்ணுங்க டாடி. ஓகே, அப்பாயிண்டட். என்னமா குண்டதுக்கு போற? எஸ் டாடி. ஏப்ரல் ஃபூல் ஆகாம உங்களை காப்பாத்தினாரே அன்னைக்கே நினைச்சேன் இவர் புத்திசாலின்னு. உங்ககிட்ட ஒழுங்கா சின்சியரா வேலை பாக்குறப்ப நினைச்சேன் இவரு நேர்மையானவர்னு. இப்ப இவரு கனவு காண்றப்ப நினைச்சேன் இவரு எந்த அளவுக்கு என்ன நேசிக்கிறாருன்னு. கட்டினா இவரை தான் கட்டிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு நீங்களும் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். கொடுத்துருங்க டாடி மாப்பிள்ளை போஸ்ட். உன் செலக்ஷன் ரொம்ப பிரமாதமா. பொண்ணுங்களுக்கு மேரேஜ் விஷயத்துல இந்த அளவுக்காவது சுதந்திரம் இருக்கணும். என்னையா சொல்ற? இவங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. அடே பாவி, கடுமையான வேகத்துல இருக்க. ஆல் தி பெஸ்ட் டே. தேங்க்யூ. என்ன மாப்பிள்ள, பேப்பர்ல என்ன விசேஷம்? வேற என்ன மாப்பிள்ள, ஆட்சிக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க. அரசியல்வாதிகளுக்கு இதை விட்ட வேற என்ன தெரியும்? இந்த நாடு எப்போ உருப்படுமோன்னு எனக்கு தெரியல மாப்பிள்ள. சூர்யா. ஹாய் சூர்யா, என்ன இப்படி திடீர்னு? என்னடா அது, ஒரு லெட்டர் கூட போடாம இப்படி? உங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான் இப்படி திடீர்னு வந்தேன். நல்லா இருக்கீங்களா? நீ நல்லா இருக்கேன். எவ்வளவு நாள் இவ்வளவு வந்திருக்க? 3 மாசம். ஆமா, அவங்க இவன் வந்துட்டான்ல, பிரசாந்த் இவனும் சேர்ந்துட்டானுங்கன்னா இனி நம்ம நிலைமை இதான். பிரசாந்த். ஏய் சூர்யா. என்னடா சொல்லாம கொள்ளாம வந்துட்ட? உனக்கு ஷாக் கொடுக்கலான்னு. சக் சக். லெஃப்ட் ரைட். என்னை போல் செல்வந்தன் யாரு யாரு, எனக்கிங்கு உயிராய் நண்பன் உள்ளானே. என்னை போல் செல்வந்தன் யாரு யாரு, எனக்கிங்கு உயிராய் நண்பன் உள்ளானே. ஏழு லோகம் எங்கும் இந்த ஆனந்தம் இல்லையே, நண்பனே இல்லை என்றால் வாழ்க்கையே தொல்லையே. We are one, 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 we are one. கெஸ்ட் ஹவுஸ் எவ்வளவு அழகா இருக்குல்ல? கரெக்ட் கரெக்ட், ரொம்ப அழகா இருக்கு. வாட் டார்லிங், என்ன அந்த பக்கம் எதையோ பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லடி, உன் தங்கச்சி கனகா எவ்வளவு அழகா இருக்கல்ல? இருப்பா இருப்பா. என்னங்க, அவளுக்கு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் செஞ்சிடணுங்க. அம்மா அப்பா இல்லாத பொண்ணு, அவளுக்கு ஆதரவு நாம தானே. செஞ்சிருவோம் செஞ்சிருவோம். இப்பதானே காலேஜ் படிப்பு முடிச்சுட்டு வந்திருக்க, இனி எனக்கு அதானே வேலை.
ரொம்ப நாளாவே நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்னங்க இது? எப்போ நான் தான் உங்களை கேட்பேன், இன்னைக்கு புதுசா நீங்க கேட்கணுங்கிறீங்க? ஒண்ணும் இல்லடி, நம்ம கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆகியும் பிள்ளையே பிறக்கல. அதனால நீ லீகல் பர்மிஷன் கொடுத்தா கனகாவை நானே கட்டிக்கிறேன். அட பாவி பாவி, பொம்பளை பொறுக்கி, பாவம் ஒண்ணும் தெரியாத பொண்ணு. இந்த வயசுல உனக்கு இன்னொரு கல்யாணம் கேக்குதா? பைத்தியக்காரத்தனமா ஏதாவது செஞ்ச உன்னை பத்தி பத்திரிக்கையில சொல்லி இன்னைக்கு உன் சீட்டை கிழிச்சிடுவேன். அப்படியெல்லாம் செய்யாதுரி, இந்த ஒரு தடவை மட்டும் என்ற ஆசை நிறைவேற்றி வைடி. அவளையே கேட்டு பாரு. ஒத்துக்குவாங்கிற செருப்பால் அடிப்பா. ஹாய். குட் மார்னிங் மேடம். மேடம் என்ன மேடம், கட்டிக்க போறவங்களே இப்படிதான் கூப்பிடுவாங்களா? ஓ ஃப்ரெண்ட் வந்தது என்ன மறந்துட்டியா? என்ன சுத்தமா மீட் பண்ணதே இல்ல. நம்ம கல்யாணத்தை பத்தி என்ன முடிவு எடுத்திருக்க? சூர்யா வந்துட்டான்ல, அவங்க கிட்ட பேசுறேன். என்னையா இது? எல்லாரும் மேரேஜ் பத்தி அப்பா அம்மா கிட்ட பேசுவாங்க, நீ உன் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறேன்னு சொல்ற? எங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஃப்ரெண்ட்ஷிப். அவன் மேரேஜ் செஞ்சுக்க போற பொண்ணை நான் செலக்ட் பண்ணுவேன், நான் மேரேஜ் செஞ்சுக்க போற பொண்ணை அவன் செலக்ட் பண்ணுவான். இதான் எங்களுக்குள்ள கண்டிஷன். நான் உன்னை செலக்ட் பண்ண மாதிரி உன் ஃப்ரெண்ட் என்ன செலக்ட் பண்ணணுமா? அந்த முகூர்த்தம் இப்போ கூடிய சீக்கிரத்துல. காயா இது பழமா, கொஞ்சம் தொட்டு பார்க்கட்டுமா, அத தொட்டு பார்க்கட்டுமா? யாரு பாட பாடுறாது? எம்ஜிஆர். தாய் குலத்தை மதிக்கிற தலைவரோட பாட்டை கேவலப்படுத்துறியா? இல்ல சார், தினமும் இப்படிதாங்க அசிங்க அசிங்கமா பாட்டெல்லாம் பாடி எங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். உன் பேர் என்னடா? சுரேஷ்குமார். உனக்கு அக்கா தங்கச்சி யாரும் இல்லையா? இருக்காங்க. உன் வீடுங்க? அங்க. நீ போமா. வாடா. அம்மா, இவன் உங்க பையன் தானே? ஆமாப்பா, என் பையன்தான். பையன் 10 மாசம் சுமந்து பிரசவ வேதனை பட்டு பையனை பெத்து போட்ட உடனே தாயா உங்க கடமை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சீங்களா? நோ நோ, நல்லது கெட்டது எடுத்து சொல்லி தப்பான வழியில போகாம பாத்துக்கணும். அப்பா இல்லாதவன் செல்லம் கொடுத்து வளர்த்ததுனால, தாயா உங்க கடமையை நீங்க மறந்து போனதுனால இன்னைக்கு உங்க பையன் ஒரு பொறுக்கி மாதிரி வளர்ந்து நிக்கிறான். இந்த உலகத்துல ரவுடிய கொலைகாரன கொள்ளக்காரன அந்த கடவுள் உருவாக்கலாமா? தாயோட தப்பான வளர்ப்பால உருவானவங்க தான். உங்க வளர்ப்புல வளர்ந்த உங்க பையனுக்கு பொண்ணோட மாற பாக்கணுமா அம்மா? ராஸ்கல். டேய், ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த கடவுள் 2 கண்ணு கொடுத்திருக்காண்டா உலகத்தை பாக்குறதுக்கு. அதே மாதிரி மூக்க கொடுத்திருக்காண்டா சுவாசிக்கிறதுக்கு. 2 காது கொடுத்திருக்காண்டா நல்லத கேட்கறதுக்கு. ஆனா அவங்களுக்கு மட்டும் அந்த மார்பை எதுக்கு கொடுத்திருக்காண்டா? சோத்த ஜீரணிக்க முடியாத பச்சை குழந்தையோட பசிய தீக்கிறதுக்கு. நீ கிண்டல் செஞ்சு விளையாடுறதுக்கு இல்ல. இந்த அடிய இவன் தப்பான வழியில நடக்க ஆரம்பிச்ச அன்னைக்கு நீங்க அடிச்சிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுமா. இவன் மாறணுங்கிறதுக்காகத்தான் நான் இப்படி எல்லாம் பேசினேன். உங்க பையனா நினைச்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. தம்பி, முல்லை மலர் மேலே மொய்க்கும் மண்டு போலே உள்ள முறவாடுதுந்தன் அன்பாலே. எக்ஸ்கியூஸ் மீ. ஏன்றா உங்க பாட்டை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? எல்லாமே உள்ளே செத்து போச்சு. மனுஷனுக்கு கொஞ்சம் சங்கீத ஞானம் வேணும்டா. கழுதைக்கு தெரியுமா கற்பூரத்தோட வாசனை? காட்டு குரங்குக்கு பிறந்த பையன். இவர் பெரிய டீம் சவுந்தரராஜனே. அக்கா அக்கா, அந்த இடத்த பாரு, எவ்வளவு அழகா இருக்கு. அந்த இடத்துல எனக்கு ஸ்விம்மிங் பூல கட்டிக்கிட்டு காலம் பூரா நீச்சல் அடிக்கணும் போல இருக்கு. இந்த ஆசைய உன் மாமன் கிட்ட கேளு. சரி, என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டு உன்ன மாதிரி என்ன மாதிரி அம்சமா 2 பிள்ளைங்களை பெத்து கொடுக்குறியா? முதல்ல அந்த இடத்தை எங்களுக்கு எழுதி கொடுங்க, அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம். அதெல்லாம் முடியாது. முதல்ல மேரேஜ் கன்ஃபார்ம் பண்ணு, அதுக்கப்புறம் அந்த இடத்தை உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றேன். எனக்கு ஓகே மாமா. தேங்க்யூ தேங்க்யூ. 2 பேருக்கும் ஓகேன்னா எனக்கு ஓகே தான். ஏன்றா கழுத மாதிரி கணச்சுக்கிட்டு இருக்க? நீ போட்ல பண்ண சத்தியத்தை நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கிற. அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு நினைச்சேன். மெட்ராஸ் சிட்டிலேயே ரொம்ப பெரிய ஸ்கூல் இருக்குது. அவங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவங்க உன்ன ஏன்றா செய்வாங்க? என்ன செய்வாங்களா? ஃபுட்பால் ஆட்டம் விளையாடிடுவாங்க.
உன் கழுத்துல ஒரு கல்லை கட்டி தண்ணி உள்ள தூக்கி போட்டுருவாங்க. அப்புறம் உள்ளுக்குள்ளேயே நின்று பாட்டு பாடி இருக்கிற மீன் எல்லாம் சாவச்சிடலாம். இந்த எம்பி கோவிந்தராஜ் நினைச்சா எதை வேணாலும் சாதிப்பான். கனகாவுக்காக எந்த ரிஸ்க் வேணாலும் எடுப்பான். அடிபட்டாதான் தெரியும். பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த நாட்டின் வருங்கால தூண்களே, மிஸ்டர் சுந்தரேசன் அவர்கள் ரகுபதியோட அப்பா மாத்திரம் இல்ல, என்ற குருவா அவர்தான். பெரிய பையன் ரகுபதி கல்விதானம் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னா, சின்ன பையன் மிஸ்டர் சூர்யா ராணுவத்தில இருந்து நாட்டுக்கே சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கார். இந்த ஸ்கூலோட கோல்டன் ஜூபிலி சந்தர்ப்பத்துல இந்த தொகுதியோட எம்பியான நான் இந்த ஸ்கூலுக்காக அரசாங்கத்தோட போராடி ஊருக்கு வெளியே முடிச்சூர் ரோட்ல 30 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு அருமையான 10 ஏக்கர் நிலத்தை சாங்ஷன் செஞ்சு வச்சிருக்கேன். இப்பவே இந்த ஸ்கூல அந்த 10 ஏக்கர் நிலத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு பேங்க் மூலமா லோன் கூட நானே ஏற்பாடு செஞ்சு தரேன்னு இந்த சபையில உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இதோ இங்க கொண்டு வந்திருக்கேன். இப்பவே இந்த சபையில திரு ரகுபதி அவர்களும் அவரோட தம்பி சூர்யா அவர்களும் இந்த டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து போட்டா இப்பவே இந்த ஸ்கூல அந்த 10 ஏக்கர் நிலத்துக்கு ஷிஃப்ட் பண்றேன்னு இந்த சபையில தெரிவிச்சுக்கிறேன். நில்லுங்க ரகுபதி சார். எம்பி கோவிந்தராஜன் சொல்றதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. என்ற மாதிரி சந்தேகப்படுறியா? எம்பி சார் சொன்ன இடத்துக்கிட்ட நிறைய கெமிக்கல் ஃபேக்டரிஸ் இருக்கு. இன்னொரு பக்கம் சிட்டில இருக்கிற கூவம் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. சுகாதாரம் கெட்டு போனதுனால எத்தனையோ அப்பாவி மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க. டெய்லி பேப்பரை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். எதுக்கும் உதவாத அந்த இடத்தை கொடுத்துட்டு அருமையான இந்த இடத்தை கொள்ளையடிக்கலாம்னு பாக்குறாரு எம்பி சார். கவர்மெண்ட் கொடுத்த அதிகாரத்தை அவர் சுயநலத்துக்காக தப்பா பயன்படுத்திக்கிட்டு ஓட்டு போட்ட மக்களையே இந்த நாட்டை ஏமாத்தலாம்னு பாக்குறாரு. ரகுபதி சார், அந்த பத்திரத்தை கையெழுத்து போடாதீங்க. அவர் ஏதோ சூழ்ச்சி பண்றாரு. இந்த இடத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக பிளான் போட்டிருக்காரு. சூர்யா, அவர் சொல்றத கேட்காதீங்க. நிறுத்துங்க. கேளுங்க. கன்னை எதுக்கு எய்ம் பண்ணீங்க? கேட்கிற உரிமை அவருக்கு இல்லையா? உங்க இஷ்டத்தை நீங்க எது வேணாலும் செய்வீங்களா? கன்னை இறக்குங்க. விடுங்க சார். உட்காருங்க சார். சாரி அம்மா, உட்காருங்க ப்ளீஸ். எல்லாரும் உட்காருங்க. அண்ணா, நமக்கு எந்த அரசாங்க உதவியும் தேவையில்லை, எந்த இடமும் தேவையில்லை. இது 50 வருஷமா நாங்க நடத்திட்டு வர பள்ளிக்கூடம். இதை யாருக்கும் விட்டு கொடுக்க நாங்க தயாராகிறோம். நிலே, அதங்க வை. அவளால வேணாம். இது போதும். அதங்க வை. இது ரோஷம் உள்ளவங்களுக்கு. ரோஷம் இல்லாதவங்களுக்கு இந்த பருப்பு போதும். அண்ணா தின்னு. என்ன லுக்கு விடுற? என்னமோ ரோஷக்காரனாட்டம் என் தலைமுடி மீச ட்ரெஸ் எல்லாம் கட் பண்ணல. அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல உன் மானத்தை வாங்கினானே ரசூலு, அவன்கிட்ட காட்ட வேண்டியதானே? ஒரு பத்திரிக்காரன் உன்னை ஏத்து நின்னா ஊர்ல இருக்கிற எல்லா பத்திரிக்காரனும் உன் மானத்தை வாங்கிடுவானுங்க. அப்புறம் ஒவ்வொருத்தனா உன்னை துவச்சி காய போட்டுருவாங்க. கூப்பிடல அந்த கரிகாலனை. நீங்க நினைச்சதை சாதிக்கணும், எப்பவும் எதுலயும் ஜெயிக்கணும், நீங்க முழு வெற்றி அடையணும்னு அந்த அம்மன் கிட்ட நான் வேண்டிக்கிறேன்.
என்ன இவ்வளவு தூரம்? சும்மா அப்படியே ஷாப்பிங் போகலான்னு வந்தோம். ஷீ இஸ் மை மிஸ்ஸஸ். வணக்கம். நமஸ்தே. ஹாய் முன்னா, how are you? Fine, uncle. வரங்க வரங்க வரங்க. ஆப்பிள் வாங்கிக்கிறேங்க. வாங்கிக்க. அவங்கள பிடிங்கடா. மகிதா, சரியா மாட்டணும் கரிகாலனோட பசங்க. சார் நீங்களாம் உள்ளே இருங்க. இன்னிலேந்து நீ எனக்கு ஸ்டூடெண்ட் மட்டும் இல்ல முன்னா, என்னோட சொந்த புள்ள. ஏன்டா நம்ம 2 பேருக்குள்ள கனெக்ஷன் வேற எவனுக்கும் தெரியக்கூடாது. எதுக்கு? இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே தெரிஞ்சா பெரிய பேரும் புகழும் வாங்கின எனக்கு அப்புறம் நாட்டுல ஒருத்தன் கூட ஓட்டு போட மாட்டான். போ. எதுக்கிட்ட இந்த பெருச்சாளி இழிப்பு? என்னவோ ஜனங்க ஓட்டு போட்டு ஜெயிச்ச மாதிரி பேசுற, ஃபுல்லா கள்ள ஓட்டு தானே. டேய் சுப்பு, உன் கையில 1000 ஓட்டு இருக்குங்கிற தெனாவட்டுல என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தினுக்கிற நீ. நீ எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்ச? 1000 ஓட்டு. அந்த 1000 ஓட்டு அப்போசிஷன் பார்ட்டில ஊய்ந்திருந்தா உங்க கதி என்னன்னா? ஏன்றா அவங்கிற டேய், இந்த கோவிந்தராஜ் வளர்ச்சியில உனக்கு பொறாமடா. உன்னை பார்த்து பொறாம பாட்டல நீ கம்பி என்ன போறத நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிற. என்ன வேண்டாம் அரசு பண்றது? கண்டாகா அதோ பாரு. கனகா கனகா, நான் ராமராஜன் ஆட்டல. ஏன்றா சுப்பு, அதனடா தண்ணியில வைர மோதிரம் கிடக்குது. எங்கண்ணா? தெரியல கடங்க நீ வேற கனகா தள்ளு போகாதா? I am Commander Surya. கமாண்டர் சூர்யா. ஓ, மிலிட்டரிக்காரனா? என்ன எவ்வளவு தூரம் வந்துக்கிற? ரிப்போர்ட்டர் ரசூல் மர்டர் கேஸ்ல நீங்க யாரையாவது அரெஸ்ட் பண்ணீங்களா? இல்ல. மார்க்கெட்ல பப்ளிக்கா நடந்த மர்டர் சார். உண்மைதாங்க. பப்ளிக்ல இருந்து எவனாவது வந்து இவன் தான் மர்டர் செஞ்சான்னு சாட்சி சொல்லணும்ல அரசு செய்யறதுக்கு. கொலை ஏன் கண் முன்னால நடந்தது, சாட்சி நான் சொல்றேன். மர்டர் செஞ்சவன அடையாளம் காட்ட முடியுமா? முடியும். சிட்டில இருக்கிற நோட்டட் ரவுடிஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வாங்க. ரசூல மர்டர் பண்ணவன நான் அடையாளம் காட்டுறேன். சிட்டில ரவுடிங்க நான் ஒத்த 2 பேர் நினைச்சீனியா? ரேஷன் கடையில கொட்ட அரிசி கணக்குல இருக்கிறானுங்க. இந்த ஸ்டேட்ல வீதிக்கு வீதி ஒரு தாதாக்குறான். 1000 பேர் இருந்தாலும்
மர்டர் பண்ணவன நான் அடையாளம் காட்டுவேன். நீ காட்டுவாப்பா. ஆனா அத்தனை ரவுடிகளையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வேற வேலை இல்லைன்னு நினைச்சியா? இன்ஸ்பெக்டர் என்னையா ஓவரா கத்தினுக்கிற? எப்பவோ 1971 வார் வந்துச்சு இல்ல, அப்போ தூக்குனீங்க நீங்க துப்பாக்கி. ஆனா இங்க நாங்க டெய்லி சண்டை போட்டு நேக்கிறோம். அங்க பார்டர்ல உனக்கு கண்ணுல பட்டவெல்லாம் எதிரிதான். சுட்டாலும் கவலையில செத்தாலும் பரவாயில்ல. இங்க எங்களுக்கு நல்லவன் யாருன்னு தெரியாது, கெட்டவன் யாருன்னு தெரியாது. அதெல்லாம் கரெக்டா தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் வேலை செய்யணும், எவ்வளவு ஃபைல பார்க்கணும், எவ்வளவு செக்ஷனை தேடணும். இந்த போலீஸ் ப்ரொசீஜர்லாம் உனக்கு தெரியாது நைனா. போலீஸ் ப்ரொசீஜரை பத்தி எனக்கே சொல்றியா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்னைக்கு எவ்வளவு புகார் வந்திருக்கு, குற்றம் யார் செஞ்சாங்க, யார் பண்ண சொன்னாங்க, அந்த குற்றத்தை விசாரணை பண்றதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, விசாரணை எந்த அளவுல நடந்துகிட்டு இருக்கு, அந்த குற்றத்துல சம்பந்தப்பட்ட எத்தனை பேர் அரசு செஞ்சிருக்கீங்க, அந்த அரசு செஞ்சவங்கள எத்தனை பேருக்கு பெயில் கிடைச்சிருக்கு, எத்தனை பேர் ரிமாண்ட்ல இருக்காங்க, இந்த விஷயங்களை தெரிவிக்கிற ரெக்கார்ட் ஜெனரல் டைரி. என்ன குற்றம் நடந்துச்சு, எங்க நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, குற்றம் யார் செஞ்சாங்க, குற்றம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப பார்த்தது யாரு, அடிபட்டவங்க யாரு, செத்து போனவங்க யாரு, புகார் கொடுத்தது யாரு, ஸ்டேட்மெண்ட் எழுதினது யாரு, இதெல்லாம் தெரிவிக்கிற ரெக்கார்ட் FIR. This is called First Information Report. வாரண்ட் இல்லாம போலீஸ் குற்றவாளிகளை எப்ப அரெஸ்ட் செய்யலாம்? IPC செக்ஷன் 46 அரஸ்டான ஆளுக்கு விலங்கு எப்ப போடலாம்? செக்ஷன் 49 பெயில் எந்த சந்தர்ப்பத்தில் கொடுக்கலாம்? செக்ஷன் 50 அரஸ்டான ஆளை எப்ப விசாரிக்கலாம்? செக்ஷன் 51 அரஸ்டான ஆளை எப்ப டாக்டர் கிட்ட டெஸ்ட் பண்ணலாம்? செக்ஷன் 53 and 54 பெயில் கிடைக்காத குற்றங்களுக்கு பெயில் வாங்கலாம். செக்ஷன் 437 அரஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாலேயே பெயில் வாங்கலாம். செக்ஷன் 438 என்ன சார் போதுமா? உங்களுக்கு கை நீட்டுறதும் கும்முடு போடுறதும் ரொம்ப நல்லா தெரியும்னு எனக்கு தெரியும். போலீஸ்காரனுக்கு கை இருக்கிறது கும்முடு போடுறதுக்கு இல்ல, கொலகார கைக்கு விளங்க மாட்டத்தா. லுக், I want those rowdies immediately. தல ஆட்டா பத்தாது. நீங்க இமிடியேட் ஆக்ஷன் எடுக்கலனா உங்களை வேலை விட்டு தூக்குறதுக்கு இன்னொரு செக்ஷன் இருக்கு. மைண்டட். ஓகே ஓகே ஓகே. சார் சார் இன்னும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? Shut up! ஏய், இவனுக்கு 3 நாளைக்கு மூத்திரம் கூட போக கூடாது. ரசூல் கொலை, கொலகார உள்ளூர் தான். யாரு அந்த உள்ளூர்காரன்? கொலை பண்ணிடுவேன். உட்கார. அவனை நடு ரோட்ல கொன்ன, உன்னை கோர்ட் வாசல்லயே கொன்னுடுவேன். சார் சார் உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. I am Commander Surya. உங்களோட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம்? ரசூல் கொலை விஷயமா? கொலகாரன் உள்ளூர்காரன் எழுதிருக்கீங்க, ஆனா பேர் எழுதல. யார் அவன்? சொல்லுங்க சார். அந்த கொலகாரனை நான் கண்ணால பார்த்தேன். இப்படி இருப்பானா? ஏய், நீயா? நீ இங்கதான் இருக்கியா? நீ இருக்க வேண்டியது இங்க இல்லடா, போலீஸ் ஸ்டேஷன்ல. வாடா. இன்ஸ்பெக்டர், ரசூல கொலை செஞ்ச கொலைகாரன் இவன் தான். டேக் ஹிம் இன்டு கஸ்டடி. நீங்க இவனை கொண்டு போய் கோர்ட்ல நிக்க வைங்க. இவன் தூக்கு மேடை ஏறறதுக்கு நான் வந்து விட்ட சொல்றேன். இவனை ஜிப்லதே சோகா செஞ்சம்மா கொலகாரனை பிடிச்சி எங்க கையில ஒப்பச்சி வா, மிலிட்டரிக்காரன் ப்ரூவ் பண்ணிட்டேன். பத்தா ஜிப்லே. ரசூலின் கொலை வழக்கில் முக்கிய சாட்சி சூர்யா குற்றம் சாட்டப்பட்ட கரிகாலன் மீது முன்விரோதம் காரணமாக பழி சுமத்தியதாக அரசு தரப்பு நிரூபித்துள்ளது. ஆகையால் கரிகாலனுக்கும் ரசூலின் கொலைக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று
கோர்ட் தீர்மானித்து கரிகாலனை விடுதலை செய்கிறது. என்னப்பா நீ செக்ஷன்ஸ் சொல்ல, நான் ஃபாலோ பண்ணி அவரை அரெஸ்ட் செஞ்சேன். இப்ப என்னாச்சு? ஒருத்தன் கூட சாட்சி சொல்றதுக்கு வரவே இல்ல, அவர் ரிலீஸ் ஆயிட்டான். டெமோக்ரஸிப்பா, டெமோக்ரஸி. டெமோக்ரசி, ஜனநாயகம். சாதாரண குடிமகனுக்கும் நியாயம் தர்மம் கிடைக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட the greatest system of the world. ஜனநாயகம்ங்கிறது இதானா? மனுஷனோட ஆசையையும் சுதந்திரத்தையும் பறிக்கிறதா ஜனநாயகம்? அப்பாவி ஜனங்களை நசுக்கிறதானா ஜனநாயகம்? உண்மையை தைரியமா பேச முடியாம அப்படி பேசவங்களை கொண்டு சமாதி கட்டுறதானா ஜனநாயகம்? எல்லாரும் சமன்னு சொல்லிக்கிட்டே நம்ம நாட்டையே அழிக்கிறதானா ஜனநாயகம்? நோ நோ. ஒத்துமையா இருக்கிற நமக்குள்ள ஜாதி மதவெறிய தூண்டிவிட்டு அரசியல்வாதிங்க அவங்க சுயநலத்துக்காக இந்த நாட்டையே சூறையாடுறதுதான் இந்த கேடு கெட்ட ஜனநாயகம். ஆத்திரப்படாத சூர்யா, அமைதியா. எப்படி அமைதியா இருக்கிறது? காக்கிய போட்டுக்கிற காவல்காரனும் நியாயத்தை நிலநாட்ட வேண்டிய லாயரும் ஒன்னா சேர்ந்து பப்ளிக்கா மர்டர் செஞ்சவன பப்ளிக்லயே இருக்கட்டும்னு அவங்க விடுதலை செஞ்சிருக்காங்கன்னா நியாயம் தர்மம் உயிரோட இருக்கா செத்துடுச்சா? அங்கிள், என்னப்பா? மார்க்கெட்ல எங்க அம்மா அப்பாவை கொன்னவனை பத்தி ஏன் யாரு ஜட்ஜி சார் கிட்ட தைரியமா சொல்லல? எப்பவும் நீங்க சொல்ற தீயதை கேட்காதே, தீயதை பேசாதே, தீயதை பார்க்காதேங்கிறதுக்கு அர்த்தம் இதானா? பதில் சொல்லுண்ணா. இந்த பையன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இந்த நாட்டுக்கு தேவையானது காதிருந்து கேட்க முடியாத செவிடங்கில்ல, கண்ணிருந்து பார்க்க முடியாத குருடங்கில்ல, வாயிருந்து பேச முடியாத ஊமைங்கில்ல. தீயதை கேட்கணும், கேட்டு சொன்னவ பல்ல உடைக்கணும். தீயதை பார்க்கணும், பார்த்து எதிர்த்து நிக்கணும். தீயதை பேசணும், முள்ள முள்ளாலதான் எடுக்கணும். சூர்யா, ஒருத்தனால இந்த சமுதாயம் கெடாது, ஒருத்தனால இந்த சமுதாயத்தை மாத்த முடியாது. மாத்தணும், மாத்தி காட்டுறேன். ஓகே, லெட் அஸ் அக்ரி டு டிஸ்அக்ரி. கம் ஆன், வா சாப்பிடலாம். வேண்டாண்ணா, ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. கம் ஆன், கூல் டவுன். வா சாப்பிடலாம். ரெடியா? ரெடி ரெடி. அடடடா, புடவை இப்படி இறக்கி கட்டாத, அவனுக்கு பிடிக்காது. முந்தானைய இப்படி ஒழுங்கா போத்திக்கணும், இல்லன்னா அவனுக்கு பிடிக்காது. என்ன எப்ப பார்த்தாலும் அவனுக்கு பிடிக்காது அவனுக்கு பிடிக்காதுன்னு உயிரை வாங்குற? மேரேஜ் செஞ்சுக்க போறது நீயா லவ் ஃப்ரெண்டா? மேரேஜ் செஞ்சுக்க போறது நான் தான், ஆனா பிடிக்க வேண்டியது அவனுக்கு. அப்பா, எங்கேயா பிடிச்ச இந்த பொல்லாத ஃப்ரெண்டா? ரோஜா, என்ன எது வேணாலும் சொல்லு, ஆனா அவனை எதுவும் சொல்லாத, என்னால பொறுத்துக்க முடியாது. ரோஜா, இந்த 1 hour நீ என் பேச்ச கேட்டா வாழ்க்கை பூரா நம்ம சந்தோஷமா இருக்கலாம். ப்ளீஸ், ஓகே? வா. ஹாய். குட் மார்னிங் டா. குட் மார்னிங். நான் சொன்னல ரோஜா. வணக்கங்க. டேய், இவங்களா நீ கட்டிக்க போற பொண்ணு? பிடிக்கலையா? இவங்களை இப்படி பார்க்கும்போது அசல் மகாலட்சுமி மாதிரி இருக்காங்கடா. டேய், பொண்டாட்டிய செலக்ட் பண்றதுல நீ 100க்கு 100 மார்க் அடிச்சிட்டடா. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
ஏன்னா ஒரே டென்ஷனா இருக்க? இருக்காதடா பின்ன. சும்மா இருந்த என்ன கழட்டி விட்டு அந்த ரசூல கொல்ல வச்சுட்டேன். இப்ப அந்த இடத்துக்கிட்டு போனேன்னா அவனை கொண்டது நான் தானே தெரிஞ்சு பின்னால் ஆப்பு வச்சிருவானு பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அப்படின்னா அந்த இடம் கணக்காக்கு கோவிந்தாவா? ஏன்டா எல்லாத்தையும் தெரிஞ்சு கோவிந்தாவான்னு கேக்குறிய? கோவிந்தா தான்டா. கனகா, அவளுக்கு கோவம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் டார்லிங். வந்தா என்ன பண்ண சொல்றடி? அந்த இடம் நொச்சு புடிச்ச இடம்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறல. அண்ணா ஏன்டா நாயே, உன் டென்ஷன் குறையிற மாதிரி ஒரு ஐடியா சொல்லவா? சொல்லி தொலை. உன்னால முடியல நான் சொல்லு. நான் எப்படியாவது ட்ரை பண்ணி அந்த இடத்த வளைச்சு போட்டு கணக்காவுக்கு கொடுத்துறேன். அப்புறம் கணக்கா எனக்கு சொந்தமாயிடுவான். எப்படி ஐடியா? பிறந்த பரதேசி பயல. நாக்க சுருட்டி வச்சுக்கல அறுத்து போடுவேன். ஏன்டா ரவுடி பிரதேச, நீங்க பரப்பிடுங்க. அப்பா, கல்யாணம் தான் முடிஞ்சிச்சுல, இன்னும் அந்த அலங்காரம் எல்லாம் எதுக்குடி? அலங்காரம் செய்ய வேண்டியதுன்னா இப்பதாண்டி. முதலிரவுனா என்ன நினைச்ச? கட்டல்ல ஆரம்பிச்சு தொட்டில போய் முடியறதுதான். யாரு? ஹலோ மாஸ்டர், வணக்கம். யார் நீங்க? சொல்றோம். முதல்ல இந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து விடுங்க. நோ, இம்பாசிபிள். என்னது? என் கைவிட. லட்சுமி, சைன் போடுறா. நோ, இன்னைக்கு ராத்திரி பூரா இவளை தூங்கவே விட மாட்டாரு. பிரசாந்த் மாமா, என்னாச்சு மாமா? பிரசாந்த், என்னாச்சுடா மாமா? என்னாச்சு மாமா? சொல்லுங்க மாமா. சூர்யா, ரோஜா எதுவும் தெரியாது, ஒரு அப்பாவி பொண்ணு. அவளுக்கு நீதான் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். பிளீஸ் சூர்யா, சூர்யா, ரோஜாவுக்கு நியாயத்தை. என்னை போல் செல்வந்தன் யாரு யாரு? எனக்கிங்கு உயிரா
நண்பன் உள்ளானே நண்பன் உள்ளானே. ஹலோ வணக்கம். வணக்கம். நான் இப்ப உங்களை டிஸ்டர்ப் செய்ய வரல. மாடர்ன் நன்றிகள்ல இன்னோசன்ஸ் செய்துக்காக வந்துக்கிறேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அந்த வீட்டுக்கு போனேன், ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. அவரு பையன் போட்டோ முன்னாடி ஒப்பாரி வச்சு நிக்கிறாரு. மாடர்ன் அண்டர் ஸ்பாட் என்னவோ இதானே? யாரு கொண்டாங்க? அவங்க யாருன்னு தெரியாது. தயவு செஞ்சு நல்லா யோசிச்சு சொல்லுங்க மிஸ்டர். செத்தவனுக்கு யாராவது விரோதிக்கிறாங்களா? இல்ல. பின்ன யாரு கொண்டாங்க? இன்னாத்துக்கு கொண்டாங்க? தெரியாது. அட எங்களுக்கு மோட்டிவேஷன் வேணும்பா. எதுக்காக கொண்டாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சொல்லு. திருடுறதுக்காக வந்தாங்க, அதான் மோட்டிவேஷன். அந்த டைம்ல அந்த பையன் திருடனுங்களை பாத்துக்கிறா, குறுக்க போய்க்கிறா, குதிட்டானுங்க. கரிட்டா அதான் நடந்திருக்கணும். நான் ஸ்டேஷனுக்கு போறேன். ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தா சொல்லு. பின்னா சரிங்க. என்னங்க இது? அன்னைக்கு நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம் இன்ஸ்பெக்டர் கிட்ட ஏன் போய் சொன்னீங்க? வேணும்னு தான் அப்படி சொன்னேன். நடந்தது தெரிஞ்சதுன்னா ஃப்ரெண்ட கொலை பண்ணதுக்கு சட்டத்தையும் நியாயத்தையும் மதிக்காம சூர்யாவே அவங்கள கொலை பண்ணிடுவான். அவன் குணம் எனக்கு தெரியும், அவன் ஆத்திரம் எனக்கு தெரியும். அவன் இருக்க வேண்டியது நம்ம கண்ணு முன்னால, கம்பிக்கு பின்னால இல்ல. பிரசாந்த் சாகரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னான்? ரோஜாவுக்கு நியாயத்தை வழங்குன்னு சொன்னான். அப்படின்னா சூர்யா கையில இருக்க வேண்டியது தாலிதானே தவிர விலங்கு இல்ல. உப்புக்கார கம்மியா போடுவேன்னு சண்டை போட்டுக்கிட்டு போவாமா என் பையன். ஆனா இன்னைக்கு அதுக்கு பதிலா என் வாழ்க்கையில சுகத்தையும் சந்தோஷத்தையும் மொத்தமா எடுத்துட்டு போய் என்ன பண்ற? அது உண்மையை சொன்னா அவங்க என்ன எதுவும் செய்ய மாட்டாங்கல்ல. யார் அவங்க? என்ன உண்மை? அவங்கதான் பிரசாந்த் கொலை பண்ணவங்க. யாரு? யாரு? சொல்லு. யாரு பிரசாந்த் கொண்டவங்க? சொல்லு. சொல்லு 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 சொல்லு. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, அவங்கள உன்னால் அடையாளம் காட்ட முடியுமா? அவங்க உன்னை பார்த்தாங்களா? இன்ஸ்பெக்டர், பிரசாந்த் மர்டர் கேஸ்ல கொலைகாரங்களை அடையாளம் காட்ட சாட்சி கிடைச்சிருக்கு. அவன் உதவியோட நாம உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம். ஏய், நீ உள்ள போ. ஹலோ, புகாரி ஹோட்டலா? யாரு? உசேன் பாயா? நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். வணக்கம் வணக்கம். இன்னைக்கு ஈவினிங் என் பொண்ணோட பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்கியா? உங்ககிட்ட ஸ்பெஷலா என்ன இருக்கு? ஸ்பெஷலா? இன்ஸ்பெக்டர், எதுக்கு கமாண்டர் டென்ஷன் ஆகுற? அட, இதெல்லாம் நம்ம சர்வீஸ்ல சகஜம் ஐயா. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் கமாண்டர், ரிலாக்ஸ். நீ சொல்லியா? சிக்கன் பிரியாணி நல்லா இருக்குங்கிறியா? 65 நல்லா இருக்குங்கிறியா? 150 பிளேட் வேணும் பாய். என்னயா சொல்ற? ஒரே பொண்ணு, தவ இருந்து பெத்த பொண்ணு, பிரமாதமா இருக்கணும். ஃபங்க்ஷனை சூப்பரா நடத்த போற. பணமா? கவலைப்படாத. என்னது? பிரியாவை காணுமா? போய் தேடுறி. இங்கதான் இருந்தா எங்க போறான்னு தெரியலையே. இந்த கமாண்டர் இருக்க. கமாண்டர்
ஹலோ, கமாண்டர் சூர்யா. சூர்யா, என் பொண்ணுங்க. எதுக்கு இன்ஸ்பெக்டர் இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? இதெல்லாம் உங்க சர்வீஸ்ல சகஜம். ரிலாக்ஸ் இன்ஸ்பெக்டர், ரிலாக்ஸ். சூர்யா, என் பொண்ணு ஒண்ணு செய்யாத. பிரசாந்த மர்டர் பண்ண கொலைகாரங்களை உனக்கு தெரியும். அவங்கள கூட்டிட்டு வா. அந்த மர்டரை கண்ணால பார்த்த சாட்சி ரேடியோ மெக்கானிக் சுரேஷ் குமார். அவங்கள அடையாளம் காட்டுவான். கேஸ் முடிஞ்சு போயிடும். இல்லன்னா உன்னை நீ உயிரோட பார்க்க முடியும். யார் நீங்க? சுரேஷ்குமார் எங்க? யாரு பண்ணீங்க? சுரேஷ்குமார் எங்க? சுரேஷ்குமாரா? சுரேஷ்குமார் வெளியில போயிருக்கா? அவனை பிடிக்கிறா. அம்மா, அம்மா! சுரேஷ், வேண்டாம். ஐயோ, இங்க இருந்து போயிடா. எனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ போயிடு. சொன்னா கேளுடா. எங்க அம்மா ஒண்ணும் பண்ணிடாத. ஐயோ, என் மகனை ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. அவனை விட்டுடுங்க. அவனை விட்டுடுங்க. ஐயோ, என் மகனை ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. அவனை விட்டுடுங்க. வேண்டாம். என் மகனை ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. சுரேஷ், 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 அம்மா. அம்மா, 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 என்னாச்சுமா? ரவுடிங்களா? எங்க? சுரேஷ், 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 சூர்யா. டாக்டர், no, I'm sorry, Surya. எங்க என் பொண்ணு? சொல்லு, எங்க என் பொண்ணு? கொலை பண்ணிட்ட. கொலை பண்ணிட்டியா? என் புருஷனுக்கு உனக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம். ஆனா என் பொண்ணை எதுக்காக பலி வாங்கின? அவளை எதுக்காக கொலை பண்ண? அவளை எதுக்கு கொலை பண்ண? சொல்லு, சொல்லுடா கொலைகார நாயே, சொல்லு. தப்புமா. கொலைகார நாயின் திட்ட வேண்டியது சூர்யாவில்ல, கடமை தவறுன உன் புருஷனை. மம்மி, பிரியா, மம்மி, அங்கிள் ரொம்ப நல்லவரு. எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தாரு, Dress வாங்கி கொடுத்தாரு. இதோ
கண்ணா சுரேஷ், அம்மாவை ஒரு தடவை பாருடா. தம்பி சூர்யா. உங்க பொண்ணு உங்களுக்கு கிடைச்சிட்டா இப்போ இந்த பையனை இந்த தாய்க்கு திரும்ப கொடுக்க சொல்லுவோம் புருஷனை. ஏன் பிரசாந்த கொன்னவங்களை அடையாளம் காட்ட சாட்சி கிடைச்சிருக்கான்னு சொன்னா பணத்துக்கு ஆசைப்பட்டு உன் புருஷன் இவனை காட்டி கொடுத்து கொன்னுட்டான். இவனோட சுயநலத்துக்காக இந்த தாய் தன்னோட புள்ளைய இழந்து தவிக்கிற. மனுஷங்களை கொலை பண்ற கொலைகாரன் நான் இல்ல, உன் புருஷன் தான். அவங்க சொன்னது நிஜமா? அவங்க சொன்னது நிஜமா? அந்த பையன் செத்தது காரணம் நீயா? அந்த பையன் செத்தது காரணம் நீயா? உனக்கு வெக்கமா இல்ல? என் பொண்ணுக்கு எனக்கும் இப்படி ரத்த சோறுபட்டுதான் வளர்க்கறியா? எல்லாருக்கும் ஜாலரா அடிச்சு லஞ்சம் வாங்கி போறம்போக்கு இப்படி சம்பாதிக்கிறத விட என்ன 10 பேர்கிட்ட படுக்க வச்சு பணத்தை சம்பாதிக்கலாம். அப்படி செய்யறது தப்பு இல்ல. இதுதான் தப்பு, இதுதான் தப்பு, இதுதான் தப்பு. என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? இவனை கொல்றதுக்கு முகூர்த்தம் பார்க்கணுமா? அடிச்சு கொல்லுங்கடா.
அந்த கமாண்டர் சூர்யா என்ன கொல்றதுக்கு வந்துட்டு இருக்கான். அவன உள்ளத்துல உள்ள தள்ள வேண்டியது சூர்யா வேலடா. ஒன்ன மாதிரி அயோக்கியனுங்களே. ஏண்டா நாய் மாதிரி கத்துற? எத்தனை நாள் ரவுடித்தனம் செஞ்சுட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் அரைஞ்சு உன்னை உள்ள தள்ளிட்டானேன்னு பாக்குறியா? இப்ப நான் அந்த பழைய இன்ஸ்பெக்டர் இல்லடா, டியூட்டிய சின்சியரா செய்யற இன்ஸ்பெக்டர். வைக்கிறேன் உனக்கு ஆப்பு வைக்கிறேன். போலீஸ் பவர் இன்னாங்கிறத காட்டுறேன்டா. கமாண்டர், இவன் விஷயத்த நான் கவனிச்சுக்கிறேன். பிரசாந்த கொலை பண்ண கொலைகாரங்களை நேர்ல பார்த்தா சாட்சி செத்துட்டான்னு நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. அவங்க போட்டோ என்கிட்ட தான் இருக்கு. இதோ இந்தாங்க. அண்ணா, ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா. அங்க உனக்கு ரைட் ஹேண்டா இருந்த சிஏ எப்பவோ மாறி போயிட்டான். இங்க உனக்கு லெஃப்ட் ஹேண்டா இருக்கிற கரிகால ஜெயில தள்ளிட்டாங்க. இத்தோட உன் எம்பி போஸ்ட் கோயிந்தா. அதனால இந்த விஷயத்தை நீ ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும்னா, அந்த சிஎம் உன்னை சஸ்பெண்ட் பண்றதுக்கு முன்னால நீயே உன் எம்பி போஸ்ட ராஜினாமா பண்றது பெட்டர். எப்படி நம்ம ஐடியா? எல்லாம் உங்களால தான்டா. அந்த ரகுபதி கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வாங்கடா. எவனோ பிரசாந்தா அவனை போட்டு தள்ளிட்டீங்க. இப்ப என்ன ஆச்சு? அந்த பிரசாந்துக்கு சப்போர்ட் பண்ணி அந்த சூர்யா வந்திருக்கான். அவருக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இங்க எப்போ வந்து நிக்க போறானோ என்னவோ. யார் வேணும்? எம்பி சார பார்க்கணும். சார், உங்களை பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க. யார் நீங்க? ஐ அம் கமாண்டர் சூர்யா. எம்பி சார பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் இருக்கா? இல்ல. அப்படின்னா பார்க்க முடியாது. நான் அவரை பார்க்கணும், அவர் கூட பேசணும். தடுக்கிறதுக்கு நீ யாரு? அவரோட செக்யூரிட்டிக்காக மத்திய அரசு அப்பாயிண்ட் பண்ண செக்யூரிட்டி கார்டு. நாட்டை காக்கிறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணிருக்கிற கமாண்டர் சூர்யா. நீ ஒரு அயோக்கியனுக்கு காவல் காக்கிற. ஆனா நான் தாய் நாட்டையே காவல் காக்கிறவன். எங்களுக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. அவர் உயிரை காப்பாத்துறது எங்க டியூட்டி. ஐ சி. ரவுடிங்களுக்கு கூலி கொடுத்து கொலைகளை செய்ய வைக்கிற இந்த கோவிந்தராஜனோட உயிரை நீ காப்பாத்தணும். அவர் யாரையாவது ஏதாவது செஞ்சா உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி பார்த்துட்டு சும்மா இருப்பீங்க. ஆனா அவர் மேல கைய வச்சா டியூட்டியில தலையிடுவீங்க. இது எந்த விதத்துல நியாயம்? நாங்க செய்யறதும் நீங்க செய்யறதும் ஒரே வேலைதான். நாங்க இந்த நாட்டை எதிரிங்க கிட்ட இருந்து காப்பாத்துறோம். ஆனா நீங்க இந்த நாட்டோட எதிரிகளை காப்பாத்துறீங்க. எங்களை நினைச்சு நாங்க பெருமைப்படுறோம். செக்யூரிட்டி கார்ட்ஸ்னா வீட்டை காவல் காக்கிற நாயங்க. சார், அண்ணா இவரை உள்ள வர சொன்னாரு. யூ கேன் கோ. வா தம்பி, வா உட்கார். நான் உட்காரத்துக்காக வரல, உன்னை வார்ன் பண்ண வந்தேன். ரொம்ப உணர்ச்சிவசப்படாத தம்பி. இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் உனக்கு தெரியாது. எதுக்குன்னா நீ பார்டர்ல காவல் காக்கிறவன். பார்டர்ல காவல் காக்கிறதுனாலதான் நான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இது மிலிட்டரி கண்ணு. நடு ராத்திரியா இருந்தாலும் சரி, புயல் மழையே வந்தாலும் சரி, இந்த கண்ணுக்கு நண்பன் யாரு விரோதி யாருன்னு நல்லா தெரியும். எம்பி கோவிந்தராஜ், தேவையில்லாம என் கூட விளையாடாத. என்ன எவ்வளவு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கியா? நான் வந்தே மாத்திரம் டைப்பியா? நீதியை நேசிக்கிறவன், நாட்டை விரும்புறவன், தர்மம் நியாயம் சட்டம். நீ நேசிக்கிறது நீதி இல்லடா, அதிகாரத்தை. நீ விரும்புறது நாட்டை இல்லடா, பணத்தை. பணத்துக்கு ஆசைப்பட்டு நீ உன் பொண்டாட்டிய கூட கூட்டி கொடுக்க தயார். சூர்யா, நான் எந்த தப்பு செய்யல. நீ எந்த தப்பு செய்யலன்னா புனிதமான அந்த ஸ்கூல் இடத்துக்காக ஒரு ரிப்போர்ட்டரையும் என் ஃப்ரெண்டையும் ஏன் கொலை பண்ண வச்ச? நீ என்னைய சொல்ற? அவங்கள நான் கொலை பண்ண வச்சேனா? சூர்யா, நீ சுமத்தின பழிக்காக சோறு தண்ணி இல்லாம நான் உண்ணாவிரதம் இருக்கணும் ஐயா, சாகர வரைக்கும். ஆனா என்ற மக்களுக்காக செய்ய முடியாத. அது சரி, என்ன யாருன்னு நினைச்ச? மகாத்மா காந்தி காட்டின வழியில நடக்கிற அஹிம்சாவாதி. ஆமாங்க, இதா காந்தி தாத்தா போட்டோ. காலையில எந்திரிச்சு கண்ணு முடிச்சதும் காந்தி தாத்தாக்கு வணக்கம் வச்சுட்டு தான் எல்லாருக்கும் தொந்தரவே கொடுப்பாரு. தலைவருங்க போட்டோ வச்சுக்கிட்டு உங்கள மாதிரி எத்தனை அரசியல்வாதிகள் பார்லிமெண்ட் வரைக்கும் போயிருக்காங்க. லுக், நீ இருக்க வேண்டியது பார்லிமெண்ட்ல இல்ல, ஜெயில் கம்பிக்கு பின்னால். நீ தின்ன வேண்டியது வெள்ளித்தட்டுல பால் சோறு இல்ல, ஈயத்தட்டுல களி சோறுன்னு தெரிய வைக்கிற. நீ யாருன்னு மக்களுக்கு எடுத்து காட்டுற. நீ செஞ்ச கொலைகளை நிரூபிக்கிற. வர அண்ணா, அர்ஜென்டா ஏதாவது ஜோசியர் கிட்ட போய் கூடி சீக்கிரத்துல உனக்கு ஏதாவது மரண கண்டம் இருக்குதான்னு தெரிஞ்சுன்னு வரலாம்னா. ஆல்ரெடி பாத்துட்டேன்டா. நான் சாக மாட்டேனா, ஆனா ஒருத்தனை சாகடிப்பேனா. நான் ஓவரைட் பண்ண மாட்டேன். டங்கு வர அறுத்து போடுவேன்.
அவன் இஷ்டத்தை கத்திட்டு போறான், நீ பேசாம நிக்கிறியே. புலி மெல்ல பதுங்கி 2 அடி பின்னால போறது ஆயிரத்துக்கு தானே தவிர பயந்து ஓடுறதுக்கு இல்ல. ஒரு கேஸ் 5000 பீர், 2 ஃபுல் பாட்டில் பீட்டர் ஸ்காட் எடு. சார் பணம். அப்படிங்க புறம்போக்கு மூஞ்சி பேந்துரும். யாருக்கிட்டடா பணம் கேட்கிற? அவளை பத்தி தெரியாது போல இருக்குது. கடைய காலி ஆயிடும். பொண்ணும் கூடவே கிடைச்சிருக்கிறான். அங்கேயும் இல்லையா? எங்க போயிருப்பாங்க? லட்சுமி, ரோஜா எங்க வந்தாளா? ரோஜாவும் முன்னாவும் சேர்ந்து தான் மார்க்கெட் போனாங்க. இந்த நேரத்துல மார்க்கெட் ஏன் போனாங்க? அதாங்க எனக்கும் பயமா இருக்கு. எங்க இருக்காங்கன்னு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நமக்கு இந்த டென்ஷன் இல்லையே. இன்னும் விளையாட்டு பசங்களாவே இருக்காங்க. ஓகே சார், ஓகே சார், ஆல்ரைட் சார். நீங்க வர்ற வரைக்கும் அந்த பொண்ணை நாங்க எதுவும் செய்ய மாட்டோம். ஆனா நீங்க வந்து முடிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஓகே 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 சார், ஓகே. முன்னா, நீ போய் சூர்யா அங்கிளுக்கு ஃபோன் பண்ண. பண்றியா? போன் அங்க இருக்கு, போ. எங்கடா அண்ணா? உள்ள அடிச்சு விடு. அங்க ஆன்ட்டி இருக்காங்க, வெக்கமா இருக்கு. துண்டு வரலாட்ட இருந்துன்னு உனக்கு என்னடா வெக்கம்? நான் வெளியில தான் போவேன். ஜிஜிக்கு ஜிக்கான் ஜிங்கு ஜிக்கான் போடா உள்ள. மறைக்காத. ஹலோ சூர்யா அங்கிள். முன்னா, எங்க இருக்கீங்க? ரோஜா ஆன்ட்டி என்னையும் ரவுடிங்க கடத்திட்டு வந்துட்டாங்க. அவங்கள ரவுடிங்க கிட்னாப் பண்ணிருக்காங்களா? முன்னா, இப்ப எங்க இருக்கீங்க? எனக்கு இந்த பிளேஸ் தெரியல. இது ஏதோ பழைய வீடு. அந்த ஏரியாவில் ஏதாவது அடையாளம் இருக்கா? இங்க ஒரு பெரிய சினிமா போஸ்டர் இருக்கு. என்ன போஸ்டர்? அது தெலுங்கு படம். தெலுங்கு படமா? அண்ணா, இன்னைக்கு பேப்பர் கொண்டு வாங்க. முன்னா, நீங்க தைரியமா அங்கேயே இருங்க. பரிங்கமல ஜோதி, ஜோதி தியேட்டர். அவங்கள பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? என் கூட வாங்க. இந்த தியேட்டருக்கு போஸ்ட் ஒட்டுறது நீதானா? ஆமா. இந்த போஸ்ட் வேற எங்கெல்லாம் ஒட்டிருக்க? நிறைய இடத்துல ஒட்டிருக்கேன். ஏன், உனக்கு சொல்லணுமா? இங்கே இருங்க. சரி குரு. வாடி. Come on.
ஹலோ ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். பிரசாத் பிரசாத் அடியாடி பண்ணிட்டீங்களே. பொறுமையாரு இவனுக்கு வச்சு எடுத்துக்கோ. இவங்கள டோன்ட் வரி சூர்யா, டோன்ட் வரி. 2 days கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும். எங்கேயும் போக விடாம பாத்துங்க. ஓகே சூர்யா, நான் வரேன். தேங்க்ஸ். ஏன் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? ஹலோ, எஸ்பி விநாயகம் இல்லையா? இன்ஸ்பெக்டர் விநாயகம் பேசுற. யாரு? ஆனா நீயா காளிமுத்து? என்ன உன் தங்கச்சிக்கு மேரேஜ் பிக்ஸ் ஆயிடுச்சா? ரொம்ப நல்ல நியூஸ் சொன்ன. மாப்பிள்ள என்ன பண்ணிட்டு இருக்கான்? நர்ஸ் ஸ்கூலா? வெரி குட். எந்த ஊர்ல? திருநெல்வேலியா? மடுமடு ஜாலியா டெய்லி பாதாம் பருப்பும் பிஸ்தா பருப்பும் சாப்பிட்டுக்கின்னு நர்ஸுங்களுக்கு அல்வா கொடுக்கலாம். அந்த விளையாட்டுல என்னையும் சேர்த்துக்க சொல்லியா? பாட்டே எப்ப பாட்டே? யோ காளி, நர்ஸுங்க ஜலகிரீட பண்றதெல்லாம் ஜல்சாவா பாத்துனுக்கலான்னு சொல்லு. சரி ஓகே, எனக்கு அர்ஜென்டா வேலை இருக்குது. 1 ஹவருக்கு அப்புறமா எனக்கு போன் பண்ணு. இவனுங்க கத்தி கத்தி கழிஞ்சிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஈத்தினு போய் குளிப்பாட்டியா? மரியாதை அந்த பிரசாத்தை ஏன் கொன்னீங்கன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கோர்ட்ல உண்மையை சொல்றீங்களா இல்லையா? இன்ஸ்பெக்டர், எங்களை அடிச்சாலும் சரி கொன்னாலும் சரி உண்மையை மட்டும் சொல்ல மாட்டோம். அண்ணா அண்ணா
அண்டர் கிரவுண்ட்ல இருந்த நம்ம ரவுடி பிரதர்ஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாமே. ஆமாண்டா. ஐயோ, போலீஸ் டார்ச்சர் தாங்க முடியாம அவங்க உண்மையை சொல்ல போறது நிச்சயம். உன் சீட்டு போறது நிச்சயம். அந்த சீட்டு உனக்கு கிடைக்க போறது நிச்சயம். கரெக்டா சொன்னா. தேங்க்ஸ். இந்த பான் பிராக் தின்னு. இது பான் பராக்ன்ற நேரம் இல்லடா, பாட்டே காட்ட போற நேரம். நாக்க அடக்கி வச்சுக்கோ, வெட்டி விடுவேன். சார், எத்ராஜ் காலேஜ் கலாட்டா பண்ணதுக்காக எங்களை பிடிச்சிருக்கோம். இந்த எருமை எங்களுக்கு எத்ராஜ் காலேஜ் கேக்குதா? உள்ளதால வாங்கடா. உடல உருவிடுவேன். எங்களை எதுக்காக கொல்ல பாத்தீங்க? உண்மையை சொல்லுங்கடா. உங்களை கொல்றதுக்கு அந்த எம்பி கோவிந்தராஜ் தான் எங்களை அனுப்பிச்சாரு. எம்பி, உன்னை காப்பாத்த நாங்க இங்க அடிபட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களையே கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்புறியா? ஏய், அவங்கள விட கான்ஸ்டபிள்ஸ் இவங்கள வேற செல்ல போட. என்னாச்சு? அட என்னாச்சு? சார், நீங்க சொன்ன மாதிரி நாங்க 2 பேரும் அப்ரூவரா மாறிடுறோம் சார். ஆமா சார், அந்த எம்பியை பத்தி எல்லா விஷயத்தையும் கோர்ட்ல சொல்லிடுறோம். Well done, boys. Out. Commander Surya, நம்ம பிளான் கிராண்ட் சக்சஸ். That's good. பேப்பர் சூடான செய்தி. எம்பி கோவிந்தராஜன் கட்சியிலிருந்து நீக்கம். அண்ணா, உங்களை பார்க்க வீட்டுல வந்திருக்காங்கண்ணா. என்னங்க, உங்களை காப்பாத்துவாருன்னு நினைச்ச அந்த எம்பிய பார்ட்டில இருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு தூக்கு தண்டனை நிச்சயம். அப்படி சொல்லாதீங்க. இனி என்ன காப்பாத்துறதுக்கு யார் இருக்காங்க? நான் இருக்கேங்க. ஆமாங்க, எப்படியாவது காப்பாத்துவேன். யார் மணி? மினிஸ்டர் சாரோட பர்சனல். வர்ற எலெக்ஷன்ல மட்டும் இவர் சிஎம் ஆயிட்டா நான் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். கரெக்ட்டுங்க. ஓகே, நான் பாத்துக்கிறேன். அந்த பையனை நான் மூவ் பண்றேன் சார், நீங்க கவலைப்படாதீங்க. சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காதியா, நான் சொல்றத கேளு. முடியாதியா? முடியாதுன்னா முடியாதியா? சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி விட மாட்டேங்க. என்ன நீ தனியா கவனிச்சாதான் இங்க எல்லா வேலையும் நடக்கும். நாளைக்கு என்ன வீட்டுல வந்து பாரு பையே. யார் மணி? மினிஸ்டரோட பர்சனல். மினிஸ்டர் சாரோட பர்சனலா? எனக்கு தெரியாம. ஹலோ, நான் ஹோம் மினிஸ்டர் பேசுறேன். ஹலோ, என்னது? எனக்கு பொண்ணுனாலும் லஞ்சம்னாலும் என் கேரக்டருக்கு ஒத்து வராதியா? அது ஜனங்க எல்லாருக்கும் தெரியும். அதான்பா சொல்றேன்ல, பொண்ணுங்களை தொடவே மாட்டேன். என் கேரக்டர். ஹலோ செக்ரட்டரி, சென்ட்ரல் ஜெயில் கனெக்ட் பண்ணியா? சபாஷ். கற்ப ரொம்ப புனிதமா மதிக்கிற நம்ம நாட்டுல புருஷனுக்காக அந்த கற்பையே பறிகொடுத்த நீ சரித்திரம் படைச்சிட்ட. கற்பு கரசியே, பத்தினி தெய்வமே, பதி பக்தியில சீதையை விட சிறந்தவ, பதி சேவையில சாவித்திரியை விட உயர்ந்தவ. நீ உண்மையிலேயே சொர்க்கத்துல இருக்க வேண்டியவ. ஆமா, நீ சொர்க்கத்துல தான் இருக்கணும். உன்ன மாதிரி பத்தினி சொர்க்கத்துல இருக்கலாம், ஆனா கெட்டு போனதுக்கு அப்புறம் புருஷன் பக்கத்துல இருக்கவே கூடாது.
அது இந்த நாட்டு கலாச்சாரம். என்னங்க என் வீட்டுக்கு வந்து என்னை அடிச்சான். நான் மதிக்கிற என் பொண்டாட்டிய என் கையாலேயே கொல்ல வச்சான். அவனை நான் சும்மா விட மாட்டேன். நீ ஆப்டர் ஒரு ரவுடிடா. ஆனா எம்பி கோவிந்தராஜ் 3 தடவை இதே தொகுதியில கிங்க மாதிரி நின்னு மெஜாரிட்டியில ஜெயிச்சேன்னு பார்ட்டில இருந்து தூக்க வச்சுட்டான்டா. பாரத பிரதமர் திரு வாஜ்பேயி அவர்கள் அடுத்த மாதம் வெளிநாடு செல்லவிருக்கிறார். திரும்பி வந்த பிறகுதான் நமது மந்திரி சபையை விஸ்தரிப்பதாக. தற்போது கிடைத்துள்ள செய்தி. எம்பி கோவிந்தராஜன் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பார்ட்டி ஹைகமாண்ட் முடிவு செய்துள்ளது. அந்த காலியான இடத்திற்கு தமிழ் மக்களின் தெய்வமும் உண்மையின் காவலனும் மக்கள் தலைவருமான அண்ணன் உயர் திரு சப்ளையர் சுப்ராஜ் அவர்களுக்கு அளிக்க பார்ட்டி மேலிடம் முடிவு செய்துள்ளது. ஒருமனதாக ஏற்றுக்கொண்ட இந்த முடிவு நிச்சயிக்கப்பட்டது என்று தெரிந்ததும் இதுவரை எம்பி கோவிந்தராஜனிடம் வேலை செய்து கொண்டிருக்கும் செக்யூரிட்டி, கன்மேன், ஆபீஸ் ஸ்டாஃப் ஆகியோர் திரு சப்ளையர் சுப்ராஜிடம் டியூட்டியில் சேருவதற்கு தயாராக இருப்பதாக இப்போதுதான் செய்தி கிடைத்தது. அவரது மச்சினி அழகு ராணி கனகா கூட கோவிந்தராஜனை உதாசீனப்படுத்திவிட்டு அண்ணன் திரு சுப்ராஜ் அவர்களை உடனே கல்யாணம் செய்து கொள்ளப் போவதாக செய்தி வந்துள்ளது. ஆளினால் அழகு ராஜாவான சப்ளையர் சுப்ராஜ் அவர்களுக்கு முன்னாள் எம்பி கோவிந்தராஜன் முன்னிலை வகித்து அண்ணனின் கால் கழுவி பாத பூஜை செய்து தாரை வார்த்து கொடுப்பார். அது மட்டுமல்லாமல் என்ன இருக்கு, கோவிந்தராஜன் தற்போது இருக்கும் அரசாங்க வீட்டை விட்டு அவரை கழுத்தை விடுத்து வெளியே தள்ள போலீஸ் வர இருப்பதாக செய்தி வந்துள்ளது. அப்படியா? ஆமாங்க. இன்னும் வரலையே. இன்னத்துக்கு வந்துருக்கணுமே. உங்க எல்லாரையும் நான் கொண்டுடுறேன். सब लोग गोली मार दूंगा. खबरदार. गोविंदराज कौन? சொல்லு. माफ कीजिए सुठा देंगे. अरे बदमाश, उन्हें खोल रहा. मुझे कमांडर सूर्या चाहिए. அவனை கொலை பண்றதுக்காக நம்ம 4 பேர் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருக்கான். அவன் இந்த ஊர்ல இருக்கானோ உனக்கு அவனுக்கும் விரோதம் இருக்குன்னு தெரிஞ்சுதான் நம்ம இங்க வந்திருக்கான். அந்த கமாண்டர் சூர்யா எங்க இருந்தாலும் நான் அவனை விட மாட்டான். அவனை கண்டுபிடிச்சு துண்டு துண்டா வெற்றான். इसमें எனக்கு கோஆபரேட் பண்றான். तुम அண்ணா, இவங்க நம்மள கொலை பண்ண வரல, கமாண்டரை கொலை பண்றதுக்கு உன் ஹெல்ப் கேட்டு வந்திருக்கிறாங்க. करेक्ट. हाँ सर, हम ब्रदर्स है, हम दोस्त है, कम है. சூர்யா, இனி காட்டண்டா என் வேலைய. இன்ஸ்பெக்டர், இப்ப நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நாளைக்கு கோர்ட்ல கேஸ் முடியற வரைக்கும் பாலுவேனோட உயிருக்கு எந்த ஆபத்து வராம பாத்துக்கணும். அதனால நாளைக்கு கோர்ட்டுக்கு புல் செக்யூரிட்டியோட கூட்டிட்டு போனோம். ஓகே. அண்ணா அண்ணா, அந்த வேணுவும் பாலுவும் போலீஸ் ஸ்டேஷன் இல்லைண்ணா. அவங்க அந்த மிலிட்டரிக்கார வீட்லயும் இல்லைண்ணா. அவங்க எங்கேயுமே காணா. जरूर. क्या हुआ दोस्त? என்ற வேலை முடிஞ்சிடுச்சு தோஸ்த். கோர்ட்டுக்கு 2 hours தான் டைம் இருக்கு. அந்த வேணுக்கும் பாலுக்கும் பக்கத்துல சூர்யா இருக்கிற வரைக்கும் அவனுங்களை தப்பிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவனுங்களை அவன் கோர்ட்ல ஆஜர்படுத்துறது நிச்சயம். கொலை செய்ய வச்சதுக்கும் தேச துரோகத்துக்கும் எனக்கு தூக்கு தண்டனை நிச்சயம். नहीं, ये नहीं हो सकता. नहीं हो सकता. அப்படி நடக்காம எப்படி நான் தடுக்கிறது? உலகத்தையே ஆட்டி படைச்ச ஹிட்லர் எப்படிடா செத்தான்? தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அதையே நானும் பண்ணிக்கிறேன். தோஸ்த், தோஸ்த், ராஜா மாதிரி வாழ்ந்து எவன் கையிலயோ தூக்குல தொங்குறதை விட தற்கொலை செஞ்சுக்கிறது பெட்டர். அண்ணா, என்ன அப்படி பண்ணிக்கிட்டீங்க?
செஞ்சு நீங்களே வெட்டிக்கிறீங்களா? நான் எங்கடா வெட்டிக்கிட்டேன்? போலீஸ்க்கு போன் செஞ்சு அந்த சூர்யா எங்க பாச வெட்டிட்டான்னு சொல்லு. மிஸ்டர் சூர்யா, you are under arrest. What? Yes. எம்பி கோவிந்தராஜனை நீங்க கொலை பண்ண முயற்சி செஞ்சதா உங்க மேல கேஸ் பதிவாயிருக்கு. சார், இது எம்பியோட சூழ்ச்சி. சாட்சிகளை கோர்ட்டு கூட்டிட்டு போகாம தடுக்க பாக்குறாரு. அந்த விஷயத்தை எங்க டிபார்ட்மெண்ட் பாத்துக்கும். Take him away. சார், சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். அவங்கள உடனே கோர்ட்டு கூட்டிட்டு போறோம். அவங்க இம்பார்ட்டன்ட் விட்னஸ் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சார், இன்ஸ்பெக்டர் சார், அவங்க 2 பேரும் ஜாக்கிரதை. பி கேர்ஃபுல். அவங்கள கோர்ட்டு கூட்டிட்டு போங்க. ஓகே சார்.
ஐயோ டைம் ஆச்சே இன்னும் வரலையே அதோ வந்துட்டாங்க சூர்யா சூர்யாவை போலீசார இவனுக்கு தண்டனை நான் கொடுக்கிறேன். Don't stop me. I want to kill him. கோர்ட் பாத்துக்கோ. விடு விடு. ஆர்டர் ஆர்டர். மிஸ்டர் கமாண்டர், எதுக்காக நீங்க இத்தனை கொலைங்க செஞ்சீங்க? கொலைக்கு அர்த்தம் என்ன சார்? ஹலோ, நீங்க ஜட்ஜோட கேள்விக்கு பதில் சொல்லணுமே தவிர அவரை கேள்வி கேட்க கூடாது. எனக்கு கேள்வியே புரியல. நீங்களாவது சொல்லுங்க, கொலைன்னா என்ன? கொலைன்னா ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் சாகடிக்கிறது. உங்களுக்கு இது கூட தெரியாதா? சாரி, யூ ஆர் ராங். உங்களுக்கு என்ன பைத்தியமா? கொலைன்னா அதான். நோ 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 நோ. ஃபயர்! அப்படி நீ எஸ்பி ஆர்டர் கொடுத்தா ஒரு கான்ஸ்டபிள் ரோட்ல கலாட்டா செய்யற ரவுடிகளை ஷூட் பண்றா, ஒருத்தர் சாகறா. அது கான்ஸ்டபிள் செஞ்ச கொலையா? ஜட்ஜ் கையசச்ச உடனே தலாரி தூக்கு கயிற மாற்றா, தூக்கு தண்டனை கைதி துடிக்க துடிக்க சாகறா. அது தலாரி செஞ்ச கொலையா? மிஸ்டர் சூர்யா, புத்திசாலித்தனமா பேசுறதா நினைக்காதீங்க. டியூட்டில செய்யறது கடமை, வேணும்னு செய்யறது கொலை. டியூட்டில கொன்னா அது கொலை இல்லையா சார்? இல்ல. அப்படின்னா நான் கொலைகாரன் இல்ல, கமாண்டர். இதை நீங்க பார்டர்ல செஞ்சிருந்தா அது உங்க கடமை, டியூட்டி. சமுதாயத்தில் நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்க போலீஸ் இருக்கு, தண்டனை கொடுக்கிறதுக்கு இங்க கோர்ட் இருக்கு. யூ ஆர் a military man. இதுல உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த நாட்டுக்கும் மிலிட்டரிக்காரனுக்கும் நடுவுல உள்ள சம்பந்தம் வேற யாருக்கும் இல்லை யோரானா. இந்த நாட்டுக்காக சொத்தை தியாகம் செஞ்சவங்க இருக்கலாம், பதவிகளை தியாகம் செஞ்சவங்க இருக்கலாம். ஆனா நாங்க எங்க வாழ்க்கையையும் உயிரையும் தியாகம் செய்யறோம். தாய் தந்தையோட நினைவு வந்தாலும் அதை அடக்கிக்கிட்டு, கட்டின பொண்டாட்டியோட ஞாபகம் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு, பெத்த பிள்ளைங்களை பார்க்கணும்னு மனசு துடியா துடிச்சாலும் அதையும் பொறுத்துக்கிட்டு, இமயமலையில இருக்கிற எலும்ப உருக்கிற குளிர, தேசத்து மேல இருக்கிற பற்றுனால அதையும் தாங்கிக்கிட்டு, எந்த நிமிஷத்துல எந்த பக்கத்துல இருந்து துப்பாக்கி வெடிக்கும்னு தெரியாம இருந்தாலும் தைரியமா முன்னேறி நாட்டுல இருக்கிற தன்னோட 80 கோடி சகோதர சகோதரிங்க அமைதியா தூங்குனா போதும்னு நினைக்கிற ஒரு ராணுவ வீரனுக்கு நாட்டை பூண்டோடு அழிக்கணும்னு நினைக்கிறவங்களை கொலை பண்றதுக்கு உரிமை இல்லையா யோரானா? யோரானா, இந்த நாட்டுல இருக்கிற எத்தனையோ பேரு ஹைர ஹைர ஹைரப்பா முக்காலா முக்காபலான ஜாலியா ஆடி பாடி சந்தோஷமா இருந்துகிட்டு இருந்தா, பார்டர்ல இருக்கிற நாங்க சாரே ஜஹா சே அச்சா हिंदू सिता हमारा जन गण मन अधिनायक जय हे वंदे मातरम सुजलाम सुपला அப்படின்னு தேசபக்தி பாடல பாடிக்கிட்டு இருக்கோம். உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் தியாகம் பண்ணி
பாரத மாதா மேல ஒரு ஈ உட்கார்ந்தா கூட அத ஒரே அடியா வெட்டி சாய்க்கிற எங்களுக்கு அந்த தாயை நடுத்தரவில் அம்மனமா நிக்க வைக்கிற அயோக்கியங்களை கொல்றதுக்கு உரிமை இல்லையா யுவர் உரிமை இல்லையா? இன்னைக்கு இந்த தேசத்துல அண்ணாவையும் கலைஞரையும் எம்ஜிஆரையும் வழிகாட்டி எடுத்துக்கிறத விட்டுட்டு ராகவா முனிவரையும் சந்தன கர்த்தல் மாரப்பனையும் ஜாதி வரிய தூண்டவர்களையும் வழிகாட்டியா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. They have to be punished. Yes. They should be punished. They should be punished. ரிப்போர்ட்டர் ரசூலை கொன்னதுக்காக நான் எம்பியை கொலை பண்ணல. என் உயிர் நண்பனான பிரசாந்த் கொன்னதுக்காக நான் எம்பியை கொலை பண்ணல. இந்த தேசத்தை எப்படியாவது அழிக்கணும்னு நினைக்கிற வெளிநாட்டு தீவிரவாதிகளோட அவன் கூட்டு சேர்ந்ததுக்காக, என் பாரத தாயோட மஞ்சள் குங்குமத்தை பறிக்கணும்னு நினைச்சதுக்காக, அதுக்காக கொலை பண்ண. எந்த சுயநலமும் இல்லாம இன்றைய மாணவர்கள் நாளைய வருங்கால தூண்களா மாறணுங்கிறதுக்காக ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சாரு. சுதந்திர போராட்ட தியாகியான எங்க அப்பா புனிதமான அந்த பள்ளிக்கூட இடத்தை ஒரு எம்பி தன்னோட வப்பாட்டிக்காக அந்த புறமா மாத்திரம் நினைச்சாரு. இதான அரசியல்வாதிகள் செய்ய வேண்டிய வேலை. மக்கள் அவங்க கையில அதிகாரத்தை கொடுத்தது ஏழைங்களோட வாழ்க்கையில ஒரு விளக்கு ஏத்தணுங்கிறதுக்காக. இந்த மாதிரி கொள்ளையடிச்சு மண்ணள்ளி போடுறதுக்கு இல்ல, பசுமையான இந்த தேசத்தை ரத்த வெள்ளத்துல மூழ்கடிச்சு போர்க்களமா சுடுகாடா மாத்திரத்துக்காக இல்ல. ஒருவேளை அப்படி செஞ்சா நாடு மன்னிக்காது. நாடு மன்னிச்சாலும் ராணுவ வீரம் மன்னிக்க மாட்டா. துப்பாக்கியால சுட்டு பசுக்குவான்னு நிரூபிக்கத்தா சுட்டு பசுக்குன. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் சார். ஆனா அவங்க கொலை பண்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் யார் கொடுத்தாங்க? யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. எஸ், அன்னைக்கு இதே தீவிரவாதிங்க சென்ட்ரல் மினிஸ்டரோட பொண்ணை கிட்னாப் பண்ணப்ப அவங்களையும் அவங்க கூட சம்பந்தப்பட்டவங்களையும் கொலை பண்றதுக்கு கொடுத்த ஆர்டர் a license to kill. இந்தியன் பீனல் கோட், அதாவது நம் இந்திய தண்டனை சட்டம் நம் நாட்டு மக்களுக்காக உருவாக்கப்பட்டது. கமாண்டர் சூர்யா உண்மையான இந்திய குடிமகன், ஒரு மாபெரும் ராணுவ வீரன். அவரை நிரபராதி என தீர்மானித்து விடுதலை செய்கிறேன். This case is dismissed.